பெட்டகமே ரத்தினமே கட்டழகி பெட்டகமே கொட்டி வச்சு ரத்தினமே பெட்டகமே ரத்தினமே போலே பச்சப்பட்டு இஷ்டப்பட்டு நெத்தியிலே வச்சப்பட்டு அச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு பச்சப்பட்டு இஷ்டப்பட்டு இளைய உலவாக இன்னாத போய் கலையிறப்ப தாய்த்தாய் என்று வல்லவருக்கு கேட்பேன். இதே நாட்டில் ஒரு ஏழை கலை செல்வி என்ற பெயரோடு எந்தவித குறையில்லாமல் நல்லவள் வந்தவரை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை என்னை வளர்த்த அழகில் பிறந்த அக்காவும் அண்ணனும் தான். என்னுடைய அக்காவும் அண்ணனை பொட்டுன்னு வச்சிக்கம்மா
எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேனா? ரொம்ப சந்தோஷமா நீங்க எப்படி இருக்கீங்க? நலமோடு இருக்கிறேன். ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் நாமோ ஏழ்மை குடியில் பிறந்து விட்டோம். ஆமா. என்ன செய்வது? தாய் தந்தை இருந்த பிறகு உங்களை கண்ணுக்கு கண்ணாக கண்ணிமை போல் வளர்த்து காத்து வந்திருக்கிறேன். அண்ணா, நம்ம பெற்ற தாய் தந்தையாக, தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, எங்கள் இருவரும் நீங்க தான் வளர்த்தார்கள். இருந்தாலும் எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்வது. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? அண்ணா, இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் சொல்றீங்க, முதல்ல எங்க இருவருக்கு கல்யாணம் இருந்தா உங்களுக்கு நல்லா திருமணம் செய்ய வேண்டும். எனக்கா? அழகா இந்த ஊர்ல ஒரு பெண்ணை பார்த்து அழகா ஒரு திருமணம் செய்ய வேண்டும். கண்ணி இருக்க காலை மனம் ஏறக்கூடாது. நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது நான் திருமணம் செய்து சந்தோஷமா இருந்தேன்னா அது குடும்பத்துக்கே ஆகாது. எங்க இருவருக்கு திருமணம் செய்ய போறீங்க. ஆமா. அண்ணா, இங்க பாருங்க, எங்க இருவருக்கு திருமணம் சொல்றீங்க, நம்ம இருவரும் ஏழ்மையா இருக்கிறோம். அப்படி இருக்கிறது இப்ப இருக்கிற விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 1,000 நகை 1,00,000 ரூபாய் தாண்டி விற்குதுன்னா அது மட்டுமா வர மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறாங்க. 10,000 20,000 நகை கேட்கறாங்க. அது மட்டுமா பெரிய பெரிய வண்டியில கேட்கறாங்க, கார் பைக்ல கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கன்னா போவீங்க? இருந்தாலும் படித்தேன், பல பட்டங்களை பெற்றேன். ஆனால் எங்கு சென்று வேலை கேட்டாலும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? அதனால் அயல்நாடு சென்று வேலை தேடி செல்ல போகின்றேன். வேலையை தேடி சென்று வந்து அங்கு பணத்தை நல்லா சம்பாதித்து வந்து உங்கள் இருவருக்கும் திருமணத்தை அண்ணா, எங்கள் இருவருக்கு திருமணம் செய்வதற்காக வேலை தேடி வெளிநாடு போயிட்டு கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. ஆமா. நீங்க முதல்ல வேலையை தேடுங்க, கை நிறைய பணம் சம்பாதிங்க. சரி. அதன் பிறகு திருமணம் பத்தி யோசிக்கலாம். அப்படியா? இப்ப திருமணம் வேண்டாம், முதல்ல வேலை தேடி கை நிறைய பணம் சம்பாதிங்க. சரிமா, நானும் அயல்நாடு செல்ல போகின்றேன். நீங்கள் இருவரும் இருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருக்குங்க. காலமா கெட்டு போயிருக்குது, அதனால ஜாக்கிரதையா இருக்குங்க. அக்கா தங்கச்சி இத பாருமா. இருந்தாலும் இப்போது எங்க போக சரி. அது ஒருத்தரை குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு சாப்பாடு செய்யறேன். நீங்க அதுலயே வீட்டுல பத்திரமா இருக்குக்கா. அப்படியா? ஆகட்டும். போங்க போங்க.